டேய் அந்த குண்டை ஏதோ கையில எடுத்து சுத்திட்டு வரான்டா. ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. டக்கு சூர்யா செல்ஃபி சிரிச்சிரு. பயந்து ஓடுவான். உன்னை பார்த்தா ஸ்கூல் ஆனுவல் டேல ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு பறந்து வந்தியே அந்த நேரம் வந்துடா. இங்க எனக்கு பேக்க பிடிங்கிட்டு போது உனக்கு பிளாஸ் பேக் வேறையா? ஒழுங்கா வண்டியை ஓட்டா. என்னடா பேசவே மாட்டேன். எங்கடா ஒரு கீழே போய் ஒளிஞ்சினா? ஏ வெள்ளவா, அங்க எப்படி போனா? சகோதரர் சகோதரர் அழாத அழாத. அதான் நான் வந்துட்டேன்ல, தைரியம் மாறு. இது ஆனந்த கண்ணீர்ரா. ஏன் 1000 டாக்டர்னால சரிப்படுத்த முடியாத என் பிரச்சனைய ஒரு அடியாளு சரிப்படுத்திட்டான்டா. அவர்னாலதான் என் இடுப்பு வலியே சரியாச்சு. ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ் சொல்லாத, கூட டாக்டர் ஃபீஸ் குத்துரு. மாட்டலா காலி வாடா ஏந்திரா. ஏய் என்னடா அது இந்த போனை தூக்கிட்டு வந்துருச்சு? போன் மட்டும் இல்லடா, நம்ம லைஃபை தூக்கி விட்டுருச்சு. அத்தனை டைமண்ட்ஸ். வெல் டன் கூகுள். குட் பை. உனக்கு ஃபுல் பட்டர் பிஸ்கட் பேக் வாங்கி தரேன். தடி எந்திரிச்சிட்டான்டா, வாடா போலாம். வெட்டிபிலி வெட்டிபிலி வெட்டிபிலி. வாத்தியாரே, தாத்தா ஏன் பதறாரு? சுத்தி நின்னு எட்டி பாக்குறதுனால சுடுகாடு நினைச்சிட்டாரு போல. தள்ளி போங்கடா. தாத்தா ஒண்ணும் இல்ல, வீட்டுல தான் இருக்கிற, பதறாத. வெட்டிபிலி, கடவுள் என்ன காப்பாத்தினது காரணமே மாதவிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு தான். நீ அமைச்சும் தர வேணாம், சமைச்சும் தர வேணாம், எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். மாதவி, நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கிறேன். நீ சின்ன வயசா இருக்கும் நான் சின்னவதான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, புரிஞ்சுக்கோ மாமா, நீ விரும்புற பொண்ணை விட உன்ன விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஏன் அதை இப்படி சொல்ல? நீ விரும்புற பையனை விட உன்னை விரும்புற பையனை கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு எப்ப பார்த்தாலும் இதை சொல்லி ஏமாத்துறாளுங்க. வாத்தியாரே, வலு கட்டாயமா தாலி கட்டுங்க, ஓடி போவோம், நான் பாத்துக்கிறோம். ஓடி போவோம் பாத்துறீங்களா? டேய் இது குடும்பமா என்னடா? அப்போ என்ன வாத்தியாரே, எதுவும் பேசாம போறீங்க? முறை பொண்ணும் மொட்டை மாடியில காய வச்ச வத்தலும் ஒண்ணு. எப்ப எவன் தூக்கிட்டு போவானே தெரியாது. இதுவும் 10, இது ஏன் 10? நிரந்தரமாவே நீ கும்பகோணத்தை விட்டு போறியா? பின்ன கடவுளா பார்த்து ஜாலியா வாழறதுக்கு ஒரு வழி காமிச்சிருக்கான். அதை விட்டு உன் கூட ஹோட்டல் கட்டின அழ சொல்றியா? ஏய் இதெல்லாம் இப்ப வந்ததுடா. ஹோட்டல் தான் நிரந்தரமானது, தெரிஞ்சுக்க. இதே மாதிரி வழங்காம பேசிட்டு என்கிட்ட இருக்க காசுக்கு உலகம் பூரா சுத்தி சுத்தி பிசினஸ் பண்ண போறேன். 5-50 ஆக்க போறேன். அநேகமா இதான் நம்ம கடைசி மீட்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஷேக் ஹேண்ட்ஸ். நைஸ் மீட்டிங் யூ. பை பாய். சகோதரர், நீதான் கும்பகோணத்துல இருக்க போற, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. நீயும் டெய்லி பரவாயில்ல கையெழுத்து போட கும்பகோணம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தாண்டா ஆகணும். நான் நினைச்சா சொந்தமா பிளைட் வாங்கி வானத்திலே ரவுண்ட் அடிப்பேன். என்ன எந்த கில்லி போலீஸாலையும் பிடிக்க முடியாது. டிஎஸ்பி சௌத்ரி, வால்டர் வெற்றிவேல், மிஸ்டர் வல்லரசு, தப்பிச்சு போன தீவிரவாதிங்க நம்ம போர்ல பிரதமரை கொல்ல முயற்சி பண்றாங்க. Go and catch them. என்னடா ஆச்சு இவனுக்கு? சின்ன வயசுல போலீஸ் கமிஷனர் ஆகணும்னு ஆசைப்பட்டு வெறும் போலீஸ் படமா பார்த்தான். ஆனா இவன் ரேஞ்சுக்கு கான்ஸ்டபிளா தான் ஆக முடிஞ்சது. தலையில அடிப்படல மூளை கலங்கி தண்ணியும் செத்து எல்லாரையும் சினிமா போலீஸா பாக்குறான். போலீஸ்காரனோட ஒவ்வொரு அடியும் 1.5 டன் வெயிட்ங்கிறத நீங்க தான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். ஒரு ஆம்பளையா அதுவும் அந்த இடத்த போய் வெச்ச கண்ணு வாங்காம பாக்குறிய? அறிவில்ல? அது என்ன திருவாரூர் தேரா நான் வச்சகன்னு வாங்காம பாக்குறதுக்கு? நீ அடிச்ச அடியில கழுத்து ஒரே சைடா லாக் ஆயிடுச்சா கபோதி. என்னடா சொன்ன? அவனை ஒண்ணும் பண்ணாதீங்கடா, அவனால ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. ஒரிஜினல் தான். இது ஒன்றும் பெரிய ஜாதிகள் கிடையாது. ஒரு கல்லுக்கு 50,000 தானா. மொத்தம் 5 லட்ச ரூபா தான். எனக்கு லாஸ்.
என்ன இருந்தாலும் நீ ஏன் நண்பன்டா. உனக்கு இது கூட நான் செய்யலன்னா எப்படி? நான் ஏமாந்து கொடுத்துட்டேன்னு நினைக்காத. இதோட மதிப்பு 5 கோடின்னு எனக்கு தெரியும். உனக்கு வேணா பணம் பெருசா இருக்கலாம், ஆனா எனக்கு எல்லாமே மசாலா கஃபே தான். யோ, இந்த கோவில் தானே? ஆமா. அவ கண்டிப்பா இங்க வருவாள்ல. அட எதை மறந்தாலும் வெள்ளிக்கிழமை ராகுகாலத்து இங்க வரத மறக்க மாட்டாயா? நிறுத்து 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 நிறுத்து. அந்த பொண்ணுதான், அந்த பொண்ணுதான். அந்த பிரவுன் கலர் சுடிதார் போட்டு போறாள. நல்லா பார்த்து சொல்லு. அவதானே? திரும்பி திரும்பி சொல்லதான் முடியும், திரும்பி பார்க்க முடியாது. அவதான், அவளேதான் அந்த பிரவுன் சுடிதார். திருப்பிடா வண்டிய. வெல் டன் மிஸ்டர் வால்டர் வெற்றிவேல். சொரணாக்காவை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆமா, இவன் நீ போறியா இல்ல நான் போட்டல்ட்டா? நிறுத்து 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 நிறுத்து, வண்டி நிறுத்து. இப்ப எதுக்கே வண்டியை நிறுத்த சொன்ன? ஏய், நான் சொன்ன பொண்ணு அங்க நிக்கிறா, நீங்க யாரையா தூக்குனீங்க? அப்ப நீ யாருமா? அழகே சடை கட்டின பொண்டாட்டி ஆள் வச்சு கடத்துறேடா பாவி. தங்கமணி நீயா? பிளான் பண்ணி கடத்திட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறேடா பொறுக்கி. யாராவது நான் எங்க இருக்குன்னு கேட்டா மதுரையில இருக்குன்னு சொல்றேன். ஓகே? ஏப்பா நீ வைரத்தை வைக்க கோயம்புத்தூர் தானே போறேன்னா? டேய், நீ ஒத்தம் போது நான் போட்டு கொடுக்கறதுக்கு வேற எவனும் தேவையில்லை. நீங்க இருந்தா டேஞ்சரு. பேசாம நீ என் கூட கோயம்புத்தூர் வந்துரு. ஓகே. யாரா போன்ல? மாயா. ஹலோ மாயா. ஹலோ ரகு, இவங்க எல்லாம் சேர்ந்து என்னென்னமோ பண்ண பாக்குறாங்க. ஹலோ. முடியாது, வைரத்தை கொடுக்க முடியாது. உனக்கு கல்யாணம் ஆச்சா? ஆயிடுச்சு. எனக்கு ஒன்னும் ஆகல. எனக்கு கல்யாணம் ஆகணும் உனக்கு ஆசை இல்ல? நான் ஏன் ஆசைப்படணும்? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அதே மாதிரிதான் உனக்கு அந்த வைரத்துக்கு என்ன சம்பந்தம்? வைரத்தை கொடு. தர்மா, அந்த வைரத்தை நான் உன்கிட்ட கொடுத்ததே ஹோட்டலுக்காக தான். இப்ப நானே கேக்குறேன், அந்த வைரத்தை திருப்பி கொடுத்துரு. வேணா அந்த பத்திரத்தை வச்சுக்க. ஆமா, இந்த பத்திரத்தை வச்சுக்கோ. நாங்க அப்புறம் மீடுக்கிறோம். உனக்கு எந்த லாஸ் ஆகாது. இங்க பாரு, இன்னும் 1 மணி நேரத்துல அந்த வைரத்தை அதோட சொந்தக்காரங்கள்ட்ட கொடுக்கலாம். பெரிய பிரச்சனையா இருந்துருமா? கொடுத்துரு. யோ, என்னையா சொந்தக்காரங்க? இந்த வைரம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அரசாங்கத்துக்கு சொந்தமா? வைரப்பெல்லாம் மாயாவை பிடிச்சி வச்சு அவனுக்கு சொந்தம்டா. நீ என்ன அரசாங்கத்துக்கு சொந்தம்ன்ற? 20 வைரத்தை எத்தனை பேரை சொந்தம் கொண்டாடுங்க? 20? இல்ல இல்ல, இப்ப சொன்ன ஃபர்ஸ்ட் நான் 10 வைரம் சொன்னா உங்ககிட்ட இருந்தது. அப்புறம் நான் இவர் கொடுத்த 10 வைரத்தை பத்தி பேசுனா டோட்டலா 10. டேய் சீனு, நீ தான் போய் பேச மாட்டிய, உண்மையே சொல்றா? தர்மா, உண்மையே சொன்னா வைரத்தை திருப்பி கொடுத்துருவல்ல? டேய் சொல்லு, அவனை நம்பாத. தரேன். உண்மையிலே 20 வைரம் தான். உங்ககிட்ட இருக்கிறது என்னோட 10 வைரம். இன்னொரு 10 வைரம் இவங்கிட்ட இருக்கு. இப்ப 20 வைரமோ அரசாங்கத்துக்கு சொந்தமாயிடுச்சு. நீ போகாடார, போய் சொல்ற. போய் சொல்ற சாமி கண்ண குத்தும். உன் மூஞ்சில கண்ணுதான் பெருசா இருக்கு. சாமிக்கு ரொம்ப ஈஸி. சாமி என்னோட கண்ணை குத்துறது? இப்ப நான் குத்துறேன் அவன் கண்ண. கொடுத்துரு தர்மா. கமிஷனர் ஆர்டர். எக்ஸ் மினிஸ்டர் சுல்ராஜன் அரெஸ்ட் பண்ணுமா? வாரண்ட் வந்திருக்கு. எல்லாத்தையும் சொதப்பிட்டியடா. ஏய், நான் எங்கடா சொதப்பினேன்? நீ தான் 20 வைரம்னு உளறி நான் கொடுத்த. உளறனா? உன்னை விட என் பாக்கெட் கை வைக்க சொன்னது. உனக்கெல்லாம் நல்லது நினைச்சு நான் வந்தேன் பாரு. என்னை சொல்லணும்டா. ரொம்ப நல்லது பண்ண. கிளம்பு. என் புருஷன் கரண்ட் மாதிரியா? தில்ல இருந்தா கை வச்சு பாரு. யோ போலீஸே, உன் வாரண்ட் வரத்துக்கு முன்னாடி திரண்டு வந்திருக்கிற என்னுடைய தொண்டர்களை பாரு. மரியாதையா ஓடி போயிடு. ஐயா, கமிஷனர் லைன்ல இருக்காரு. சொல்லுங்க சார். எப்படி சார்? அவன் கட்சிக்காரங்க வழிமறைச்சு வாசல்ல நின்று வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க சார். யோ,
அவன் கோர்ட்டுக்கு ஆள் அனுப்பிச்சிட்டான். அவன் பெயில் வாங்குறதுக்குள்ள நம்ம அரெஸ்ட் பண்ணி ஆகணும். நீ என்ன பண்ற, யாருக்கும் தெரியாம அவன் வீட்டு பின்பக்கம் போ. அங்க பூஜை ரூம் மேல ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்காக ஒரு ஆள் உள்ள போற அளவுக்கு ஓட்டம் இருக்கும். அதுக்குள்ள போய் நீ அவனை அரெஸ்ட் பண்ணிடு. ஓகே? ஓகே சார். எஸ், நாளையோட இந்த வேலையை தலைமுழுக போறேன். கடைசி அரெஸ்ட் ப்ராப்பரா பண்ணலாம்னா செவரடி குதிக்க வச்சிட்டானே. பூஜை ரூம்னாரு, பாத்ரூமா இருக்கு. உள்ளேயும் போக முடியாம வெளியும் போக முடியாம மாட்டிக்கிச்சு. ரெடி ஸ்டார்ட். இன்னும் டைட்டா இருக்கு பண்ணிட்டு. கலட்டாதே கலட்டாதே. ஏண்டா என் புருஷன் மேல கை வச்சு பாருனா, என் மேல கை வைக்க வேண்டியா? என் புருஷன் வரட்டும், உனக்கு என்ன பண்ற பாரு. என்னடா பேண்ட் இவ்வளவு டைட்டா இருக்கு? மிஸ்டர் தர்மராஜ், வயிறை கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். என்னமா இவன் என்ன பண்றா பாருங்க. டேய், சட்டத்துல இருக்கிற ஓட்டையில பூந்து வரவிடானா என் வீட்டு ஓட்டைக்குள்ள பூந்து வர பாக்குறியா? கிரீடா இல்ல செருப்ப கைட்டிட்டு அடிப்பேன். டவுசர பரு பட்டாப்பட்டி கலட்ல கை கால உடைச்சிருவேன். ஏய், எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து என் பொண்டாட்டிக்கு முன்னாடி என்ன கேவலமா பேசுறேன். உன்னை பெல்டடு எடுக்காத எடுக்காத எச்சக்கல. ஏய், அடுத்த பொண்டாட்டி குளிக்கிறத பாக்குற பாரு, நீ தான் கத்துறான்டா, மாட்டிக்கிச்சு போல இருக்கு. பாவண்டா. இல்லடா, ஒரேடியா உருவிலாம். உருவே ஏடா ஏடா உருவே. உருவாத. நான் உடம்பு வலிக்க வலிக்க அடிச்சுக்கிட்டு இருக்கேன், உனக்கு ஒளிவு விடுற மாதிரியா இருக்கு. எஸ் எஸ். வா 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 வா. டேய் சீக்கிரம் போ. அந்த ஓட்டைக்குள்ள போனா அவன் மாட்டிப்பான உனக்கு எப்படா தெரியும்? கேக்குறல சொல்றா. ஏய், எல்லாம் ஒரு பிளானிங் தானா? போ போ ஃபாஸ்டா. ஓட்டலுகார் நிறுத்துப்பா நிறுத்துப்பா. ஏய், ஏன்டா நிறுத்துற? மாதவியோட மாமாடா. இருப்பா. ஏம்பா, உன் ஹோட்டல எங்கெல்லாமா தேடுறது? ஆமா, நீங்க எங்க இங்க? மாதவின்ற கொரியரை தாத்தா உங்ககிட்ட டெலிவரி பண்ணிட்டு வர சொன்னாருப்பா. அவதான் என்ன பிடிக்கலான்னு சொல்லிட்டால. அது ஒரு கோவத்துல சொன்னது. நான் விட்டு விடுக்கிறேன் சொன்ன உடனே சிட்டா பறந்து வந்துட்டா. இருக்கல இங்க இல்ல, உங்க ஹோட்டலுக்கு போயிருக்கா. ஹோட்டலுக்கா? கன்ஃபார்ம்டா ஹோட்டல் தான் போயிருக்காங்க. யோ, என்னையா விட்டு அம்மா மேல சத்திங்க அப்பீங்க போல. ஹோட்டல் தான் போயிருக்கா. ஏய், வழி சொல்லிட்டு போங்கப்பா. ஹோட்டலுக்கு தானே போயிருக்கான்னு சொன்னேன். ஏதோ 1 2 3 சொன்ன மாதிரி ஓடுறானுங்க. சம்திங் ராங். வாங்கடா. செல்லம், ஏதாவது ஐடியா பண்ணி என்னை காப்பாத்தி விடுவேன். உடனே உனக்கு 100 முத்தம் தர்றேன். பொறுக்கி நாயே, உன் மூஞ்சுக்கு எனக்கு முத்தம் தரணுமா? கோணவாய குரங்கு பையா. நானே கழுத்தை திருப்ப முடியாம என் முண்டாட்ட பேசிட்டு இருக்கேன். நடுவுல நீ ஏன் குலைக்கிற? செருப்பால் அடிப்பேன். மிஸ்டர் அன்புச்செல்வன், என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியா பஜாரி மாதிரி கத்துறான்? கழுத்து வழியே பரவாயில்லையாட்டு இருக்கேன். இதுக்கு தான் பிடிச்ச உடனே என்கவுண்டர்ல போட சொன்ன இந்த மாயாக்காவும் சோனாக்காவும். டேய் பைத்தியம், யாரு பார்த்த சொன்னாக்கான்னு சொல்ற? உன்னை உதச்சே உருட்டி விட்டுருவேன். ஏய், கத்திக்கிட்டே இருக்காளுங்க, அவளுங்களை போட்டு தள்ளுங்கடா. ஏய், நோ வயலன்ஸ், நோ வயலன்ஸ். நாங்க வைரத்தோட வந்துட்டோம். வைரத்தை கொடு. நீ முதல்ல அவங்கள அனுப்பு. அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நான் ஒவ்வொரு வைரமா உருட்டி விடுறேன். சின்ன வயசுல நிறைய சினிமா பாப்பியா? ஆமா. மரியாதையா வைரத்தை தரல, இவளுங்களை கொன்னுடுவேன்.